புருஷனும் மனைவியும் புரிந்து கொண்டு வாழ கை கொடுப்பது எது? அந்த காலத்துல எங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தாங்க. இதோ மாப்பிள்ளை கழுத்தை நீட்டுன்னாங்க, நீட்டணும். என்ன கெட்டு போச்சு? இதோ 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு ஆத்ம திருப்தியோட வாழ்ந்துட்டு இருக்கோம். பெருசா கருத்து வேறுபாடுன்னு எதுவும் வரல என்கிறார் 60 வயது திருமதி சாரதா. எங்க மேரேஜ் லவ் மேரேஜ் தான், காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதோ 4 வருஷம் ஆக போறது. இன்னும் ஒருத்தர் புரிஞ்சுக்கல. எதற்கெடுத்தாலும் விவகாரம் வியாக்கியானம் தான். இது ஏன்னு புரியல. இது 25 வயது திருமதி பிரியா. பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். தாமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நிம்மதியிழந்து தவிப்பவர்களும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு மன மேடையை எதிர்நோக்கி இருக்கும் இளம் பெண்ணிற்கும் இளைஞனுக்கும் மனதிற்குள் எழும் தலையாய கேள்வி என்ன தெரியுமா? பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணத்தில் புரிந்து கொள்ளுதல் சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம் என உறுதியிட்டு சொல்லலாம். எப்படி என்று பார்ப்போமா? பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் அக்கால திருமணத்திற்கும் இக்கால திருமணத்திற்கும் நிறைய அடிப்படை வேறுபாடுகள் இருக்கின்றன. அக்காலத்தில் திருமணத்தின் போது பெண்ணிடமும் பையனிடமும் கேட்காமலேயே முடிவு செய்து நாள் கூட குறித்து விடுவார்கள். மன மேடையிலே முதலாகத்தான் மனைவியை நேராக பார்த்த மணமகன்கள் அக்காலத்தில் ஏராளம். மணப்பெண்ணே அப்போது கூட பார்க்க கூச்சப்பட்டவளாய் திருமாங்கல்யம் கழுத்தில் ஏறிய பிறகுதான் மெதுவாக நிமிர்ந்து பார்ப்பாள். ஆனால் இப்போதைய அரேஞ்ச் மேரேஜ் முற்றிலும் வித்தியாசம்தான். ஜாதக பரிவர்த்தனை முடிந்ததும் பெண்ணை பார்க்க வைத்து, ஏன் சில நிமிடங்களுக்கு பெண்ணையும் பையனையும் பேச வைத்து இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்தால் மட்டுமே உறுதி செய்கிறார்கள். இருவருக்குள் ஒருவருக்கு சிறிது பிடிக்கவில்லை என்றால் கூட அந்த திருமணம் உறுதி செய்யப்படுவதில்லை. அதாவது முற்றிலும் பெண்ணிற்கும் பையனுக்கும் தங்கள் வருங்கால கணவரை அல்லது மனைவியை தேர்ந்தெடுக்க முழு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. மேலும் அக்கால திருமணங்களில் நிச்சயதார்த்தத்தின் போது மணமகன் வருவதில்லை. பெரியவர்கள் சேர்ந்து பெண்ணை வைத்தே நிச்சயம் செய்து விடுவார்கள். ஆனால் இப்போதைய நிச்சயதார்த்தம் பாதி கல்யாணம் முடிந்த மாதிரிதான். பெண்ணும் பையனும் வீட்டில் டெலிபோனை யார் கையிலும் தருவதில்லை. பீட் சினிமா என பெற்றோர் அனுமதியுடன் உலா எப்போது கல்யாண தேதி வரும் என்று இவர்களை காட்டிலும் இரு வீட்டு பெற்றோரும் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடும் அளவிற்கு இருவரும் பழக ஆரம்பித்து விடுவார்கள். அக்கால திருமணத்தின் போது பெற்றோர் தங்கள் பெண்ணிற்கு ஓரிரு வரன்கள் வரும்போதே இரண்டில் எது பரவாயில்லை என முடிவு செய்து நிச்சயம் செய்து விடுவார்கள். கூடுமானவரை சொந்தத்தில் முடிந்துவிடும். அப்படி இல்லாவிட்டாலும் ஒரே ஊருக்குள் தெரிந்த இடமாக பார்த்து முடித்து விடுவார்கள். ஆனால் இப்போது அப்படி அல்ல. 1 அல்லது அதிகபட்சம் 2 மகள்களை அளவாக பெற்றுக்கொள்ளும் பெற்றோர் தங்கள் பெண்ணிற்கு ஜாதக பொருத்தம் மட்டுமல்ல, உயர பொருத்தம், நிற பொருத்தம், படிப்பு பொருத்தம், உத்தியோக பொருத்தம், அந்தஸ்து பொருத்தம் என்று பலவிதமான பொருத்தங்களை பார்த்து தீர ஆலோசித்து முடிவு செய்கிறார்கள். இப்படி பல பொருத்தங்கள் பார்த்து இருவரது வாழ்க்கையும் பிணைக்கப்படும் போது அவர்களை அறியாமலேயே சிறிது சிறிதாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் சாத்தியமாகிறது. மேலும் பெற்றோர்கள் தாங்கள் பார்த்து முடித்த திருமணத்தில் தம்பதியருக்குள் ஏதாவது சிறிது மனவேறுபாடு வந்தால் கூட தாங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டு இருவரிடமும் பேசி தீர்த்து சுமூகமாக வாழ வழி செய்வது உண்டு. பார்த்து பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் கூட வருடங்கள் பல ஆகியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அந்யோன்யம் ஏற்படாமல் வாழ்வது எதனால்? காதல் கண்ணை மறைக்கும் என்பது மட்டுமல்ல, கருத்தையும் மறைத்துவிடும் என்பதும் ஒரு விதத்தில் உண்மைதான். காதலிக்கும் போது ஒருவருக்கு மற்றவரிடம் உள்ள பிளஸ் பாயிண்டுகள் மட்டும் நம்பிக்கை நட்சத்திரங்களாக தெரிய ஆரம்பிக்கும். காதல் முடிந்து திருமண வாழ்வு எனும் வானில் பிரச்சனை கருமேகங்கள் எழ ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை நட்சத்திரங்கள் மறைய மைனஸ் பாயிண்டுகள் எனும் மின்னல் வெட்ட பிறகென்ன வாழ்க்கை இடியோசைதான். இங்கு திருடனுக்கு தேள் கொட்டிய கதையாய் தம்பதியர் வெளியே சொல்ல முடியாமல், பெற்றோரிடம் கொட்டி தீர்க்க முடியாமல் மனதிற்குள்
வேதனையுடன் புழுங்கி தவிக்க வேண்டியதாகிறது. பொதுவாக இக்காலத்தில் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் பார்த்து செய்த திருமணங்களிலும் சில குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? அக்காலத்தில் தம்பதியருக்குள் ஒருவித சகிப்புத்தன்மை இருக்கும். ஒருவரது குறைபாடுகளை மற்றவர் பெரிதுபடுத்தாமல், மற்றவர்களிடமும் அதை சொல்லி ஒரு பச்சாபத்தை தேடாமல் தங்களுக்குள் சரி செய்து கொள்வார்கள். இப்போது சில குடும்பங்களில் தம்பதியருக்குள் ஒருவரது சின்ன குறைபாடு பூத கண்ணாடியால் பார்க்கப்பட்டு, வீட்டிலுள்ள மற்ற அங்கத்தினரால் விமர்சிக்கப்பட்டு பெரும் சர்ச்சைக்குள்ளாகிறது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பெருமளவு குறைந்துவிட்டது எனலாம். படித்து வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமுள்ள இன்றைய சூழ்நிலையில் டென்ஷனுடன் அவர்களும் வேலைக்கு கிளம்ப ஈகோ பிரச்சனை இருவர் உள்ளத்திலும் தலை தூக்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை லேசாக குறைந்து கொண்டே வந்து விடுகிறது. பெரும்பாலும் தனி குடித்தனங்கள் பெருகிவிட்ட இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் உதவிக்கு பெரியவர்கள் யாருமின்றி தாங்களே தங்கள் வேலைகளை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் ஒருவித பொறுமையின்மைக்கு ஆளாகி கோபப்பட்டு வேலை பளுவை ஒருவர் மற்றவர் மீது சுமத்தி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நிம்மதி இழக்கிறார்கள். எது எப்படியோ, பெற்றோர் பார்த்து பேசி முடிவு செய்யும் திருமணமாகட்டும், காதலித்து கைப்பிடிக்கும் காதல் மனமாகட்டும், உனக்கு நான் மட்டுமே, எனக்கு நீ மட்டுமே என ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பரம் அளவற்ற அன்பு வைத்துவிடும் பட்சத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் எளிதாகிவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் மலையளவு இருந்தாலும் கடுகளவு ஆகிவிடும்.